சிவபுராணம் பகுதி 6. முந்தைய பதிவில் நந்திக்கு ஏதோ ஆபத்து என்று எண்ணி சிவனை அனுப்பினாள் தாட்சாயினி தேவி. இப்பதிவில் காண்போம். இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார். சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான். சிவபெருமானை கண்ட பொழுது எம்பெருமானே, நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினாவி அசுரனின் அருகில் சென்றார். தாட்சாயினி தேவி அசுரனின் அருகில் செல்லும் பொழுது சிவபெருமான் உதயமானார். ஒரே இடத்தில் 2 சிவபெருமானை கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார். 2 சிவபெருமானில் சிவபெருமான் உருவம் எடுத்த அசுரன், தேவியே, யாமே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவபெருமான், தேவி, நான் யார் என்று நீர் அறியவில்லையா என்று கூறினார். இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயினி தேவி, யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுபுறமாக இருக்கும் மாய தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார். சிவபெருமானின் கண்களை மட்டும்தான் கண்டார். அந்த கண்ணில் வெறியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தாட்சாயினி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவனை நோக்கி நகர்ந்தார். இடதுபுறத்தில் இருந்த சிவனின் கண்களில் கண்டார். அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ளான கருணையும் மட்டுமே தென்பட்டன. இவரே என் கணவர் என்று அணைத்துக் கொண்டார் தாட்சாயினி தேவி. இடதுபுறத்தில் இருந்த போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசூரன் தனது சுய உருவத்தை எடுத்தான். தேவியே, உன்னை கொல்லவே யான் இங்கு அனுப்பப்பட்டவன். இம்முறை எவ்வித பிழையும் இன்றி நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறினான். தன் முன் நிற்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமும் இன்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் என்றார். அணையும் விளக்கு எப்பொழுதும் பிரகாசமாகவே எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர். இந்த அசூரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான். தேவி நிற்பது சிவபெருமானின் அருகில். அதனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் அதிகரித்த சிவபெருமான் சூலாயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினான். கருணையின் ரூபமாக இருந்த சிவபெருமானை கோப ரூபத்தில் கண்ட தாட்சாயினி தேவி திகைப்பெற்று நின்றாள். சினம் தனிய சிவபெருமானின் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிர கரையை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவத்திற்கு மாறினார். இதற்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைந்து இருவரும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். இருவருக்கும் இடையே உள்ள உறவானது உறுதியாக ஆரம்பித்தது. இருவரும் தங்களுக்குள் மனமிட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர். இவ்வேளையில் பிரம்மதேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார். அவ்வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தாட்சாயினி தேவியும் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன. தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடனிருந்து வேள்வியை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர். கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தாட்சாயினி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார். இதே போன்று காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தன் மனைவியான லட்சுமி தேவியுடன் கலந்து கொண்டார். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தங்கள் இல்லத்தகளான தாட்சாயினி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சி அளித்தனர். மும்மூர்த்திகளையும் அவர்களுடன் மனைவியுடன் காண தாங்கள் 2 கண்கள் போதாது என்றும் தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டதாக அங்கு கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சமே கண் கூட காண வேண்டிய இந்த அற்புதமான காட்சியை ஒரு அற்புதமான வினைக்காக யாவரும் கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது அங்கு கூடியிருந்த அனைவரும் அறிந்ததே. இவர்களை தொடர்ந்து பிரஜாபதியான தக்ஷனும் அவருடைய மனைவி பிரசூதியுடன் அங்கு வருகை தந்தார். அவர்களின் வருகையை அறிந்த எல்லா தேவர்களும் எழுந்து நின்று அவர்கள் உரிய மரியாதை அளித்தனர். தாட்சாயினி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவருடன் உரையாட சிவனை தனித்து தன் அம்மாவை காண சென்றார். பின் பிரஜாபதியான தக்ஷன் எந்நேரமும் வணங்கும் திருமாலை பணிவுடன் வணங்கினார். ஆனால் தன் மருமகனான சிவபெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் எழாமல் இருப்பதை கண்ட தக்ஷன் சினம் கொண்டதோறும் அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசையும் வணங்கினார். இதை கண்ட முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான
பிரஜாபதியின் தட்சனே, உங்களை உங்கள் மருமகன் ஆசீர்வதிப்பதா? உங்கள் பெருமையை சிவபெருமான் அறியவில்லையா என்று வினாவினார். இதற்கிடையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்தான் தாரகாசூரன். இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றான். மேலும் இவர்களின் அன்பு மிகுதியால் தன்னை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பிள்ளை பிறந்து விடுவானோ என்றும் எண்ணத் தொடங்கினான். பிரம்மலோகத்தில் இதுவரை பொறுமை காத்த தட்சன் நாரதனின் பேச்சுக்களால் பொறுமை இழந்து சிவபெருமானை நோக்கி, பித்தனை, யார் ஆசீர்வாதம் செய்வது? என்னை பற்றி உமக்கு தெரியாதோ என்று கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார். நான் என்ன பாலகன் என்று நினைத்தாயோ பித்தனே? நான் யார் தெரியுமா என்று நீர் அறிவீரோ? நான் தான் இந்த சிருஷ்டியின் உதித்த அனைத்து பிரஜைகளின் அதிபதி பிரஜாபதி என்று கூறினார். என்னை நீர் ஆசீர்வாதம் செய்வதா என்று இந்த உலகில் ஆசைகள் கூற சில நெறிமுறைகள் வகுத்தவன் நான் தான் என்று இருமாப்புடன் கூறினான் தட்சன். இவரின் வாதத்தின் சத்தத்தால் தன் தாயுடன் உரையாடி கொண்டிருந்த தாட்சாயினி தேவி என்னவென்று புரியாமல் தன் பதியான சிவபெருமான் அருகில் வந்தார். மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தட்சனின் பேச்சுகளால் அங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்டனர். தட்சனின் பேச்சுகளால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்ட தாட்சாயினி தேவி தன் தந்தையிடம், நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து என் பதியானவர் செய்த பிள்ளையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார். தாட்சாயனின் இந்த பேச்சுக்களால் யார் இழைத்த பிள்ளையை யார் மிகைப்படுத்துவது? உறவுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரியக்கூடிய யாவற்றையும் அறியாமல் சுடுகாட்டில் வாசம் செய்து அங்குள்ள சாம்பலை பூசி பித்தனாக தெரியும் உன் கணவன் செய்த தவறை நீர் மறைக்கலாகாது என்று கூறி, இனி வரும் நாட்களில் உன்னை காண எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசூதியுடன் புறப்பட்டார் பிரஜாபதியான தட்சன். தம் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தாட்சாயினி தேவி தன் பதியான கணவரை நோக்கி, தாம் செய்தது சரியா? தந்தையை மகன் ஆசீர்வாதம் செய்வது என்பது உச்சிதமான செயலா என்று கூறி தம் இருப்பிடமான கைலாயத்துக்கு சென்றார் தேவி. நாரதர் செய்த செயலால் பிரஜாபதியான தட்சன் சினம் கொண்டு பேசியதும் தாட்சாயினிக்கும் சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது. இதையெல்லாம் கவனித்த நாரதர், இனி இங்கு இருந்தால் விபரீதம் நமக்குதான் என்று எண்ணி நாராயணா நாராயண என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சத்தியலோகத்தில் இருந்து தேவி கைலாயத்திற்கு சென்றதும் சிவனும் கைலாய மலைக்கு சென்றார். என்னுடைய தந்தை, நீங்கள் எல்லோர் முன்னிலை இவ்விதம் செய்து சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது. அப்பொழுது சிவபெருமான், என்னில் பாதியாக விளங்கும் ஆதிசக்தி நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா? இந்த பிரபஞ்ச உயிர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அழித்தும் செய்பவனான பரம்பொருளாகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசீர்வதித்தேன் என்று கூறினார் சிவபெருமான். சிவபெருமான் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணராத தாட்சாயினி தேவி, நீங்கள் வணங்குவதால் எப்படி தன் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார். ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் மானிட பிறவி எடுத்து சிவனை அடைந்ததால் மானிட கர்மாக்களும் செயல்பட தொடங்கின.